நானும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனும் ரெண்டு எதிரிகள் நினச்சிங்களா? ஆடு புலின்னு எழுதியிருந்தீங்களே, அது ஆக்சுவலி நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கூடாது, சிங்கம் சிறுத்தைன்னு எழுதியிருக்கீங்க. பொது தேர்தல் வச்சாங்கனாக்கா குறைந்தபட்சம் 60லேருந்து 65 விழுக்காடு இந்திய சமுதாயம் வந்து பிரிகாத்தா நேஷனலுக்கு ஆதரிப்பாங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் வேணாம் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க, போதும்னு நினைக்கிறாங்க இந்த அரசாங்கம். ஏன்னா நாங்கள் வந்து சும்மா வந்து 12 பார்லிமெண்ட் 20 சட்டமன்றம்னு நான் சொல்ல, நம்மளுக்கு வந்து ஒரு கணக்கு இருக்குது, ஒரு எண்ணிக்கை இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பரிசீலனை செஞ்சுருக்கோம், ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் எல்லாம் செஞ்சுருக்கோம். முதல்ல இன்றைக்கு வந்து மலேசிய இந்திய மக்கள் கட்சி MIPPயோட 2025ஆம் ஆண்டுக்கான மாநாடு வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. தான் ஸ்ரீ முஹிதீன் அவர்கள் வந்து சிறப்பு வருகை புரிந்திருந்தார். பிரிகாத்தா நேஷனல் தலைவர்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதே வேளையில் பேராளர்கள் பார்த்திங்கன்னா, நம்மளோட பேராளர்கள், பார்வையாளர்கள், ஆதரவாளர்கள் எல்லாமே நாடு தழுவிய ரீதியில் வந்திருந்தாங்க. 1500 இது காலையில் 11 மணிலேருந்து நம்ம இது பண்ணியிருந்தோம். பட் கீழே அவங்களுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணது வந்து 1000 பேர் மட்டும்தான் நம்ம வந்து அலோவ் பண்ணியிருந்தோம். ஏன்னா மற்றவங்களும் ஆதரவாளர்கள் நிறைய பேர் நம்மளுக்கு வந்திருந்தாங்க, நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு கூட்டம். ஏன்னா தேர்தல் ஆரம்பிக்க போது முதல்ல சபாலேருந்து அடுத்தடுத்து வந்து மலாக்கா, ஜோஹோ, சரவா, அப்புறம் பொது தேர்தல், அப்புறம் மாநிலங்கள் தேர்தல், இதுக்கப்புறம் எல்லாமே தேர்தலாக தான் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கு நம்மளோட ஆண்டு கூட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஆண்டு கூட்டம். எப்போ வேணுமா நம்ம PRU 16 வைக்கலாம், அவங்க அரசாங்கம் ஆட்சியை கலைக்கலாம். அதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பும் இருக்குது. ஏன்னா இந்திய சமுதாயத்தை பிரதிநிதிக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து MIPP தான், பிரிகாத்தா நேஷனலில். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கடமையும் இருக்குது. அது நம்மளோட பெரிய ஸ்கோப்பும் இருக்குது அதில். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்திய சமுதாயம் வந்து அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. அடுத்தது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடைத்தேர்தல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 விழுக்காடு வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து பிரிகாத்தா நேஷனல் இந்திய சமுதாயம் வழங்குறாங்க. பொது தேர்தல் வச்சாங்கனாக்கா குறைந்தபட்சம் 60லேருந்து 65 விழுக்காடு இந்திய சமுதாயம் வந்து பிரிகாத்தா நேஷனலுக்கு ஆதரிப்பாங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் வேணாம் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க, போதும்னு நினைக்கிறாங்க இந்த அரசாங்கம். போதும், இவங்க இருந்த வரைக்கும் போதும், இவங்க செஞ்சதெல்லாம் போதும். அதனால் அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து இந்திய சமுதாயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த நம்மளோட சமுதாயம் வந்து ஏற்கனவே தேசிய முன்னணிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பக்கத்தான அரப்பானுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம பார்ட்டியை வந்து பில்ட் பண்ணோம். தான் ஸ்ரீ முஹிதீன் அவர்கள் கூட சொல்லியிருந்தார். ஏன்னா PNோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ 4 பார்ட்டி, ஏற்கனவே வந்து 3 பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து எல்லா சீட்டுமே அவங்க தான் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ 4வது நம்ம இருக்கும் பொழுது அவங்களும் லெட் கோ பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஒரு சில இப்போ லைக் பெர்சாத்து எடுத்துங்க, கராக்கான் எடுத்துங்க, பாஸ் எடுத்துங்க, நம்ம அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். இன்றைக்கு வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா நாங்கள் வந்து சும்மா வந்து 12 பார்லிமெண்ட் 20 சட்டமன்றம்னு நான் சொல்ல, நம்மளுக்கு வந்து ஒரு கணக்கு இருக்குது, ஒரு எண்ணிக்கை இருக்குது. ஏன் வந்து அந்த எண்ணிக்கையில் வரோம், எந்த சீட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பரிசீலனை செஞ்சுருக்கோம், ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் எல்லாம் செஞ்சுருக்கோம். அதை வந்து நம்ம பாரிஸ்டா நேஷனல் பிரிகாத்தா நேஷனல் தலைவர்களோட நம்ம கலந்து பேச தயாராக இருக்கோம். ஏன்னா இது வந்து இப்போ நான் பாஸ்கிட்ட பேசினா அவங்களோட சீட்டு இப்போ எனக்கு வேணும்னாக்கா நான் பாஸ்கிட்ட தான் பேசணும். அதே மாதிரி தான் பெர்சாத்தோ, அதே மாதிரி தான் கராக்கான். ஸோ அவங்க அந்தந்த கட்சி கூட தான் நம்ம வந்து இணைஞ்சு பேசுகிறோம். நம்ம இந்த டைமில் வெற்றி பெற்ற சீட்டு வந்து ஒரு 74 சீட்டு ஏற்கனவே வெற்றி பெற்ற சீட்டு இருக்குது பிரிகாத்தா நேஷனலில். அது வந்து அவங்கவுங்க ரிமைன் பண்ணுவாங்க. வெற்றி பெறாத சீட்டு நிறையா இருக்குது, நல்ல சீட்டு நிறையா இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு வந்து நம்மளும் வந்து முயற்சிக்கிறோம். அதுக்கு நல்ல பாசிட்டிவான ரிட்டர்ன் தான். கூட தான் ஸ்ரீ முஹிதீன் அவர் சொல்லியிருந்தார், ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தார். நீங்கள் கண்டிப்பாக போட்டியிடணும்னு சொல்லியிருந்தார். இந்த முறை வந்து கண்டிப்பாக MIPP வந்து போட்டியிடணும். அது எல்லா மாநிலத்திலும் நம்ம போட்டியிடுவோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நான் வந்து MIC அப்படின்னு நான் பார்க்கல. அவங்க வந்து போட்டி போட்டது அதை வந்து நம்ம கேட்கல. அதில் ஒரு சில இது இருக்குது, சீட்டு இருக்குது. ஏன் அவங்க இங்கே வரப்போகிறாங்களா தெரில, நீங்கள் ஏன் அந்த கேள்வி கேட்குறீங்கன்னு. பட் வந்து நாங்கள் வந்து பிரிகாத்தா நேஷனலில் வந்து 12 பார்லிமெண்ட் ஒரு மிக்ஸு
இந்திய சமுதாயத்துக்கு இந்த சீட்லலாம் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், இந்த சீட்லாம் வந்து MIPB போட்டியிட்டால் வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. இதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் கேட்குறீங்க எம்ஐசி வந்து அவங்க நான் நினைக்கிறேன் அடுத்த மாதம் தான் அவங்க முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க போல். அவங்க அப்ளை பண்ணிட்டோம். ஏன்னா நான் வந்து ஒரு கருத்து, நான் வந்து பிரிகாத்தா நேஷனலோட துணைத் தலைவர். இப்போ நான் வந்து ஒரு கருத்தை வந்து நான் சொல்லிட்டேன்னா அது வந்து அந்த கான்சென்சஸை மீறி நான் ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாருமே கலந்து பேசி எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ஆனால் அவங்க வந்தாங்கனாக்கா அது எந்த அளவுக்கு பிரிகத்தா நேஷனலை பலப்படுத்தும், இல்லை காம்ப்ளிமெண்ட் பண்ணோம், இப்போ இருக்கக்கூடிய 30% இந்திய சமுதாயத்தோட ஆதரவு வந்து பெருகுமா, என்னது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து அவங்க வந்தால் நம்மளுக்கு போட்டியாக இருப்பாங்களா, அது வந்து அந்த காலம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த காலம் போயிடுச்சு. நம்ம வந்து இந்த இந்திய சமுதாயத்தை பலப்படுத்தணும்னாக்கா ஒன்றிணைந்து தான் போகணும். ஆனால் அது ஒன்றிணைந்து நம்ம செயல்படுறதுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் ஒண்டி தான் செயல்படுவேன், நீ கூட இருன்னு சொன்னாங்கனாக்கா அது சரி வராது. பிகாஸ் வி ஆர் அ கொலிஷன் மெம்பர். நம்ம வந்து ஒரே ஸ்டாண்டிங்கில் இருக்குன்றப்ப, ஒரே கொலிஷனில் இருக்கிறப்ப, நம்ம முன்னோக்கி பயணம் செய்கிறப்ப நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சேர்ந்து முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ நீ பெருசா நான் பெருசா நம்ம பேசுறதுக்கு இல்லை. பிரிகத்தா நேஷனல் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சீனியராக தானே இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் தானே 2 வருஷம் ஆச்சு நாங்கள் வந்து, இப்போ நாங்கள் சீனியரு, கட்சின்னு பார்த்தா அவங்க சீனியரு. ஸோ நீங்கள் எப்படி இதை சொல்லுவீங்க? ஸோ ரெடியாக இருக்கீங்க மைக்கா கூட. அவங்க விண்ணப்பிக்கிட்டோம். நானும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனும் 2 எதிரிகள் நினச்சிங்களா? நண்பன் தான். ஓகே. ஆடு புலின்னு எழுதியிருந்தீங்களே, அது ஆக்சுவலி நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கூடாது, சிங்கம் சிறுத்தைன்னு எழுதிருக்கீங்க. அது வந்து ஒரு ஆள் ஆடு புலினாக்கா, புலி வந்து ஒரு ஆடை அடிச்சிடும்ல, மக்கான் பண்ணிடும்ல, அந்த மாதிரி சொல்லாமல் சிங்கமும் சிறுத்தையும் சொல்லியிருந்துருக்கலாம். நீங்கள் மக்கான் பண்ணாது சேர்ந்து இருக்கும். சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாவாக இருக்கட்டும், சிறுத்தை வந்து செயல் வீரராக இருக்கட்டும். நான் இல்லைங்க, நான் சிறுத்தைங்க. த டோர் இஸ் வைட் ஓப்பன். நான் ஓப்பனாகவே நான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். MIPB's door is wide open. எந்த கட்சியில் எந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து அவங்க இந்தியர்களாக இருந்தால் இந்த கட்சியில் இணையலாம்.